ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு 5 ஏஐ டூலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5மே ஃப்ரீயான டூல் தான். அந்த 5 ஃப்ரீ டூல்லையுமே ஒரே இமேஜ் கொடுக்க போகிறேன். கொடுத்து அந்த ஒரே இமேஜுக்கு அவுட்புட் எந்த மாதிரி வருது, எந்த டூல் வந்து இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன் பெஸ்ட்டாக பண்ணுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Maggie.San.ai. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் பண்ணுறதுனாலும் ஓகே தான், லேப்டாப்பில் பண்ணுறதுனாலும் ஓகே தான். மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் மோட ஆன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க, Maggie.San.ai. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சைன்இன் வித் கூகுள்னு கேட்கும். ஸோ நீங்கள் கூகுளில் கிளிக் பண்ணி உங்களோட ஐடியை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரைட் ஹேண்ட் சைடு மேலே நான் காமிக்கிறேன் பாருங்கள், 500 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. கரண்ட்டில் வந்து ஃப்ரீ பிளானில் தான் இருக்குது. 500 கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 500 கிரெடிட்ஸ் வந்து பெர் மந்த்துக்கு, அதாவது எவ்ரி மந்த் உங்களுக்கு 500 கிரெடிட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், இமேஜ் டு வீடியோ. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அப்லோட் இமேஜஸ் ஆர் வீடியோஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இமேஜ் நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஆகுது. ஸோ இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் கர்சரை கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் காமிக்கும் பாருங்கள். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இமேஜ் டு வீடியோன்னு சொல்லி. ஸோ ஒரே இமேஜ் தான் நான் 5 ஏஐ டூல்லையும் யூஸ் பண்ணி இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் சேம் ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறேன். ஒரு டூலும் எந்த மாதிரி அவுட்புட் தருது அப்படின்றத பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்டர் ப்ராம்ப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கல்ல, இந்த இடத்துல நான் என்னோடய ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டியூரேஷன் டைம்னு இருக்குது பாருங்கள், 3 செகண்டுன்னு இருக்குது. ஸோ 3 செகண்டுக்கு எனக்கு 30 கிரெடிட்ஸ் கேட்குறாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணி 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள், 50 கிரெடிட்ஸ். 10 செகண்ட்ஸ் கொடுத்தனா 100 கிரெடிட்ஸ். அதாவது ஒரு செகண்டுக்கு 10 கிரெடிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வேரியேஷன்ஸ்னு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரியேஷன்ஸில் நம்ம எத்தனை வேரியேஷன் கொடுக்குறோமோ அத்தனை வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரெடிட்ஸும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஜென்ரேட் 50 கிரெடிட்ஸ் இருக்க பாருங்கள், அதை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா க்யூவில் இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் காமிக்குது. ஓகேங்களா? எனக்கு வந்து 4 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டோம். 4 நிமிஷம் கழிச்சு நமக்கு வீடியோவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி அவுட்புட்டை காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ ப்ளே கொடுக்குறேன். கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது, எண்டிங் மட்டும் சரியில்லை கொஞ்சம். ஸோ மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், இதே இமேஜ் 16:9 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு சேம் அதே தான், இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இமேஜ் டு வீடியோன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு சேம் 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இதுவுமே 4 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. 4 மினிட்ஸ் கழிச்சு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இதுவும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது, ஓகேவாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறனால இது கொஞ்சம் ஓகேவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மொத்தமாக முடியும் போது என்ன பண்ணுறேன், நான் இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ண அந்த 5 டூலோட வீடியோவும் மொத்தமாக நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2வது டூல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து VPN இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எதனாலனா VPN இல்லாமல் அந்த டூலை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம 2வது பார்க்க போகிற டூல் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல். இதுக்கு லாகின் தேவையில்லை. நீங்கள் உங்கள் மெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் கூட பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், அதுவும் அன்லிமிட்டடாக பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து VPN அப்படின்னு ஒரு VPN இருக்குது. அது VPN ஃபார் க்ரோம்னு இருக்கும், ஃப்ரீ VPN. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு VPNனாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படி தெரியலை அப்படின்னா ஃப்ரீ VPN ஃபார் க்ரோம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் லிங்க் வரும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இங்கே கெட் த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் வந்து ஆட் டு க்ரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் டு க்ரோமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட் எக்ஸ்டென்ஷன் கேட்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் காமிக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் அதை வந்து பின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பின் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த இதில் யூஸ் பண்ண முடியும். அதாவது புது டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண முடியும்.
ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ண விபிஎனை ஓப்பன் பண்ணி ஆப்டிமைசேஷன் லொக்கேஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் நான் என்ன பண்ணுறேன், யூஎஸ் கொடுத்துக்கிறேன். யூஎஸ்ன்னா ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கனெக்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனில் நான் சர்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு AAVideomaker.AAன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொரு தடவை நீங்கள் VPN ஒரு தடவை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகெயின் சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த வெப்சைட் வந்து இந்தியாவில் ஆக்சஸ் கிடையாது, அதனால தான் ஒர்க் ஆகலை. அதனால தான் VPN நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதிலேயே காமிக்க பாருங்கள், அன்லிமிட்டட் ஆன்லைன் ஜென்ரேட்டர், நோ சைன்அப்ஸ். நீங்கள் வந்து சைன் அப் பண்ண தேவையில்ல, அன்லிமிட்டடாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் டு வீடியோ கன்வெர்ட், அப்புறம் இமேஜ் டு வீடியோ கன்வெர்ட். இதில் நம்ம பண்ண போகிறது வந்து இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் தான். ஸோ இமேஜ் டு வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரைப் யுவர் வீடியோ இன் இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும். கிளிக் டு அப்லோட் அண்ட் இமேஜ்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். நான் அதை கிளிக் பண்ணி இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரீவியஸ் டூல் யூஸ் பண்ணால் அதே இமேஜை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு 16:9 கொடுத்துக்கிறேன். கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் அதுக்கு யூஸ் பண்ண அதே சேம் ப்ராம்ப்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரீ AI வீடியோன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது லோட் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லுவோம். வெரிஃபை வர ஹியூமன்னு கேட்கும். நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லோட் ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கீழே கிரியேட் ஃப்ரீ AI வீடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் சைடில் கிரியேட்டிங் டாஸ்க் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷுவராக வந்து 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். பட் இதில் டிஸ்பிளேல காமிக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் காமிக்கும், அந்த மாதிரி காமிக்கும். ஆனால் டக்குன்னு உங்களுக்கு இதாயிரும். ஸோ இதில் ப்ரீமியம் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம க்யூவில் போவோம், பட் நமக்கு ஜென்ரேட் பண்ணாமல் ரிஜெக்ட்லாம் ஆகாது, ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதுவும் உங்களுக்கு அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோட் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து 100% உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இதில் 100% உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு. வீடியோ இந்த மாதிரி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை விட இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாகவும் இருக்குது. அது நடந்து வர்றதா இருக்கட்டும், அந்த சிங்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லாவே வந்திருக்கு இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ கீழே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா அதில் கொஞ்சம் சிங்கிங் இஷ்யூ கொஞ்சம் இருந்தது, பட் இதில் அந்த மாதிரி இல்லை, இது நல்லாவே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு இமேஜ் நம்ம வந்து 16:9 கொடுத்தோம். இப்போ 9:16 வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு 3:4 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் அதே மாதிரி சேம், அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும் அதே ப்ராம்ப்ட் கொடுத்து கிரியேட் வீடியோ கொடுக்குறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி வெரிஃபை பண்ண சொல்லுது. ஹியூமன் வெரிஃபை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அகெயின் லோட் ஆகுது. பட் அந்த வீடியோ எனக்கு எடுத்த டைமிங் வந்து இந்த வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னன்னா, அது எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. பட் இந்த இது வந்து எனக்கு அந்த மாதிரி எடுத்துக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உடனே வீடியோவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சீரியஸாக அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ எவ்வளவோ பெட்டராக தான் இருக்குது. ஓகேங்களா? இதையும் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, சிம்பிளாக கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணாவது பார்க்க போகிற AI டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Grok. இது வந்து நம்ம மொபைல்லையே ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Grokன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் கண்டினியூ வித் கூகுள்னு கேட்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் கேட்கும். அதை கூகுளில் கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்து உங்கள் மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனும் இருக்கும். ஒன்று வந்து ஆஸ்க்னு இருக்கும், ஒன்று வந்து இமேஜின்னு இருக்கும். ஸோ இதில் இமேஜினில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேலே ஃப்ரீன்னு காமிக்குது. ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான டூல் தான். ஸோ இமேஜினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங்னு கேட்குது பாருங்கள். இதில் 2 விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுக்கலாம். நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து அதுவே உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த இமேஜை நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணி அந்த இமேஜுக்கு கீழே நீங்கள் ப்ராம்ப்டை கொடுத்து ஜென்ரேட்டும் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், 2 மெத்தடுமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ கீழே டைப் டு இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்குதுங்களா, அதுதான் இமேஜ் அட்டாச் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணி நான் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு இமேஜ். அப்லோட் ஆனோன்னா நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அது வீடியோவாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ப்ராம்ப்ட் கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணலை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் நல்லா தான் வந்திருக்கு, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, நல்லா இருக்குது.
இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இது ஜென்ரேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சேம் அதே மாதிரி அங்கே கொடுத்த இன்னொரு இமேஜும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் மட்டும் தான் பண்ணுறேன், நான் ப்ராம்ப்ட் எதுவுமே கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. இப்போ பாருங்கள் ஜென்ரேட்டும் ஆயிடுச்சு. இதுவும் வீடியோ ரொம்பவே பக்காவாக வந்திருக்கு. கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ இதில் வர்ற இன்புட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னா அதில் அந்த கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் என்டர் பண்ண சொல்லும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த இமேஜுக்கு நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ப்ராம்ப்ட்டை கொடுக்கலாம். நான் இமேஜ் எதுவுமே செலக்ட் பண்ணலை, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நம்ம அதுக்கு யூஸ் பண்ண ப்ராம்ப்டை டேரெக்டாக எடுத்து நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆன இமேஜை நான் வந்து இங்கே மேக் வீடியோன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மேக் வீடியோ கொடுத்தோன்னா அவ்வளோதான், ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு வரல, கொஞ்சம் சொதப்புது. நான் வேறு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இது ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக எவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் அகெயின் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். கொடுத்து நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த இமேஜை நான் கீழே வீடியோவாக ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு, வீடியோவாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் தான். ஏன்னா ஏஐ சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற ஏஐ டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2movie.ai. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே இங்கே ட்ரை ஃபார் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் லாகின் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கூகுள் இருக்கு பாருங்க, நான் கூகுள் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே உங்கள் மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கேட்டு வெரிஃபை பண்ண சொல்லும். நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு போனஸாக ஒரு 20 கிரெடிட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எவ்ரிடே நீங்கள் இந்த மாதிரி லாகின் பண்ணும்போது 30 கிரெடிட்ஸ், 40 கிரெடிட்ஸ், 60 கிரெடிட்ஸ் அந்த மாதிரி அதிகமாகவே கிரெடிட்ஸ் வந்து டெய்லியுமே உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் லாகின் பண்ணும்போது எவ்ரிடே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ ஜென்ரேஷன். ஸோ நம்ம அந்த ஏஐ கீழே இருக்கிற வீடியோ ஜென்ரேஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் அண்ட் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இமேஜ் டு வீடியோன்னு இருக்கு பாருங்கள். இதுலேயும் நம்ம டெக்ஸ்ட் டு வீடியோவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் டு வீடியோவில் நம்ம இந்த இடத்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி எப்பயும் போல் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கேட்குது. ஸோ சேம் ப்ராம்ப்ட் நான் இதுக்கு முன்னாடி என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தனோ அதே ப்ராம்ப்ட் இங்கேயும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே கிளிக் டு செலக்ட் கேமரா மூமெண்ட்னு இருக்க பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பேசிக் அட்வான்ஸ்னு 2 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் கேமரா ஆங்கிள் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே கொடுக்கல, நான் ப்ராம்ப்ட் கொடுத்தனால எதுவுமே கொடுக்கல. ஸோ மற்ற எந்த ஆப்ஷனும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து 20 கிரெடிட்ஸ் தேவைப்படுது. ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 20 கிரெடிட்ஸ் தேவைப்படுது. நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே கிளியராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில் இதுவும் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, பெட்டராக இருக்குது. ஸோ சேம் அதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ நான் ஜென்ரேட் பண்ணுறேன். பட் இது 16:9 இல்லை, இது 9:16. ஸோ இந்த ரேஞ்சில் நான் கொடுக்குறேன். கொடுத்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இதுவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் வந்து வீர் ஏஐ. ஸோ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி VHEERAI அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் தான். இங்கே பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் சைன் அப் பண்ணக்கூட அவசியமே இல்லை. நீங்கள் லாகின் பண்ணவே வேணாம், லாகின் பண்ணாமலே பண்ணலாம். இதில் டெக்ஸ்ட் டு இமேஜ், இமேஜ் டு இமேஜ், இமேஜ் டு வீடியோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இமேஜ் டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் யுவர் இமேஜ்னு கேட்குது பாருங்கள். இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். சேம் அதே இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே பேசிக் இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ்னு இருக்கா. ஸோ அதில் நான் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சைன்இன் பண்ணவே தேவையில்லை. அதாவது நீங்கள் உங்கள் மெயிலில் வச்சு சைன்இன் பண்ண வேணாம், பண்ணாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண சேம் வீடியோ ப்ராம்ப்ட் வந்து இதுலேயும் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே கீழே ஜென்ரேட் கொடுக்குறேன். வேறு எந்த ஆப்ஷனும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. வீடியோ ஃபார்மேட்டாக இருக்கட்டும், வீடியோ லென்த்து, எதுவுமே நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இங்கே ப்ரோ அண்ட் மேக்ஸ் மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அது நீங்கள் வந்து லாகின் பண்ணி ப்ரீமியம் பே பண்ணால் மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ப்ராசஸிங் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இல்லை. மேபி ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சைன்இன் பண்ணி ஒரு தடவை நான் ட்ரை பண்ணுறேன்.
ஸோ இங்கே சைன் அப்னு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் கூகுள் வச்சு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேம் ப்ராம்ப்ட்டை கொடுக்குறேன். கொடுத்து மறுபடியும் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அந்த வீடியோ கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ எவ்வளவோ ஓகேவாக இருக்குது. அதாவது லாகின் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ வெப்சைட் அப்படின்றனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை வரலன்னு உடனே விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஃப்ரீ வெப்சைட்ஸ் தான். ஸோ நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வரும். ஒன்று நீங்கள் ரீஜென்ரேட் கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்துடும். கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இது ஃப்ரீ அப்படின்றனால நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் எந்தெந்த டூலில் என்னென்ன வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணணும் எல்லா வீடியோவையும் நான் லைன் அப் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எந்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.